ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்பு ராமாயணம் உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். சம்ஸ்கிருத காவியங்களிலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போவது சம்பு ராமாயணம். சம்ஸ்கிருதத்தில் காவியம் 3 வகை: கத்யம், பத்யம், சம்பு. கத்யம் என்பது சாகித்ய ரூபம், பத்யம் என்பது கவிதை ரூபம், ஸ்லோக ரூபமாக இருப்பது. சம்பு காவியம் என்பது சாகித்ய ரூபமும் கவிதை ரூபமும் ஒரு சேர இணைந்திருப்பது. கத்ய காவியத்திற்கு உதாரணமாக பாணர் எழுதிய காதம்பரி, தண்டின் எழுதிய தசகுமார சரிதம் என்றெல்லாம் உள்ளன. பத்ய காவியத்திற்கு உதாரணமாக காளிதாசர் எழுதிய ரகுவம்சம், பாரவி எழுதிய கிராதார்ஜுனியம் என்றெல்லாம் உள்ளன. சம்பு காவியத்திற்கு உதாரணமாக சம்பு ராமாயணம், சம்பு பாரதம், நளச்சம்பு, யசஸ்திலக சம்பு என்றெல்லாம் இருக்கின்றன. நாம் இன்றைக்கு பார்க்க போவது சம்பு ராமாயணம். இதை இயற்றியது போஜராஜர். 12வது நூற்றாண்டில் போஜராஜர் சம்பு ராமாயணத்தை இயற்றினார். இந்த சம்புவானது கத்தியத்தினுடைய சாகித்ய அழகையும் பத்தியத்தினுடைய கவிதையின் அழகையும் நிறைந்து ஆசிரியரின் கற்பனை அழகையும் இந்த சம்பு காவியத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஆசிரியர் போஜராஜா மால்வா தேசத்து ராஜா. 6 காண்டங்கள் கொண்ட இந்த சம்பு ராமாயணம் 5 காண்டங்கள் இவர் இயற்றினர். இறுதி காண்டம் இவருடைய சீடரான லக்ஷ்மணசூரி என்பவர் முடித்தார். ராமாயணத்தின் உண்மையான நிகழ்வுகள் மாறாமல் தன்னுடைய கற்பனை வளத்தால் இந்த காவியத்தை அழகூட்டியுள்ளார். விசேஷமாக பாலகாண்டத்திலும் சுந்தரகாண்டத்திலும் பார்க்கலாம். சுந்தரகாண்டத்தில் மகேந்திரமலை, மைனாக பர்வதம், ஹனுமான் இவைகளையெல்லாம் தாண்டும்போது ஆசிரியருடைய கற்பனை உயிரோட்டத்துடன் விவரித்துள்ளார். இவருடைய கற்பனை அழகை, அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து இறுதியாக வந்த யுத்த காண்டத்தை லக்ஷ்மணசூரி அல்லது லக்ஷ்மண பட்டர் எழுதி முடித்தார். போஜராஜர் 22 கிரந்தங்களை இயற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. பிரசித்தி பெற்றது என்றால் சரஸ்வதி கண்டாபரணம், ஸ்ருங்கார பிரகாசக, சம்பு ராமாயணம். இங்கே ஒரு சிறு பாகமான சுந்தரகாண்டத்திலிருந்து சீதாவின் வேதனையும் ஹனுமனின் சந்திப்பும் இவர்களுடைய உரையாடலை பார்ப்போம். சீதா அசோகவனத்தில் சோகத்துடன் அமர்ந்திருக்கிறாள். சீதாவின் துயரம் புண்டரீக்க யூத பரிவிருத்த சாரங்காங்கனாபிங்கீம் குர்வான. சீதா ஒரு மானை போலவும் பெண் புலிகளுக்கு நடுவில் சிக்கியதைப் போலவும் உணர்ந்தாள். அடுத்தது கீர்வாண தருணீவ ஷாபபலாத் வசுதாம் பிரபன்னா. கீர்வாண தருணீவ ஷாபபலாத் வசுதாம் பிரபன்னா. ஒரு பெண் தேவதை ஏதோ ஒரு சாபத்தினால் பூமியில் விழுந்தாற்போல் உணர்ந்தாள். நூனம் விதித விருத்தாந்தே ஜட்டாயுஷி கதாயுஷி மாம் அஹிஸ்தாம் ஆரியபுத்திரஹ கிம் ந அதிகதவான் பிரபுஹு. என்னுடைய நாதன் ராமனுக்கு என்னை பற்றி நான் இருக்கும் இடம் தெரிந்திருக்காது, ஏனென்றால் ஜட்டாயு மரணமடைந்து விட்டானே என்றெல்லாம் துயரப்படுகிறாள். ந கேவலம் மாமஹரத்து துராத்மா கிருபாம்ச ராமஸ்ய நிசர்க சித்தாம். என்னை மட்டும் ராவணன் அபகரிக்கவில்லை, ராமனின் காருண்யத்தையும் சேர்த்து அபகரித்து விட்டான். இதற்கான பாடத்தை அவன் அனுபவிப்பான் என்றெல்லாம் வசனப்படுகிறாள். அந்த சமயம் ஆஞ்சநேயர் வருகிறார். ஆஞ்சநேயர் கடலை கடந்த பின் லம்ப உச்சியின் மேல் அமர்ந்து சீதையை தேடுகையில் ஆஞ்சநேயர் சீதை அமர்ந்திருந்ததை பார்க்கிறார். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறாள் சீதா. ஷிம்ஷபா மரம், அதை பார்க்கிறார். அது தங்க வண்ணத்தில் இருந்தது. கீழே சீதாதேவி அமர்ந்திருந்ததை பார்த்துவிட்டு அந்த மரத்தின் மேல் இலையோடு இலையாக வானரமாக மறைந்தபடி வந்தமர்ந்தார். அங்கே கவிஞர் போஜர் ஆஞ்சநேயரை ஜனார்தனருடன் ஒப்பிடுகிறார். தத்ர தத்பத்ர சஞ்சன்ன காத்திரஹ புத்ரோ நபஸ்வதஹ ன்யக்ரோததள சம்லீனஹ ஜனார்தன தசாம் ததௌ. ஜனார்தனனின் தரிசனத்தை ஆஞ்சநேயர் ரூபத்தில் கவிஞர் போஜராஜர் பார்க்கிறார். அடுத்தது சீதா ஹனுமனின் சந்திப்பு. ஹனுமன் கூறியதாவது: கல்யாணி த்வத் வியோகேன தீவிரகதேன தாம்யதஹ. மங்களமான தேவியே, தங்களின் பிரிவால் மிக்கவும் வாடியிருக்கிறார், தவித்திருக்கிறார். சீதையோ ஒன்றும் புரியாமல் பார்க்கிறாள். ராகவேந்திரஸ்ய தூதம் மாம்
அந்யதா மாஸ்மம் அந்யதாக, அடியேன் ராமதூதனாக இங்கே வந்துள்ளேன், வேறு யாரும் இல்லை, கவலைப்பட வேண்டாம் என்கிறார் ஹனுமான். சிரசா சௌமித்ரி அகரோத் அபிவாதனம் ஹனுமான் மங்களம் அங்குலீயகம் தஸ்யை அயச்சது. ஹனுமான் முதலில் லக்ஷ்மணனின் வந்தனத்தை தெரிவித்துவிட்டு ஹனுமான் ராமனுடைய மோதிரத்தை காட்டியதும் பரம சந்தோஷம் அடைந்தாள் சீதா. தன்னுடைய கல்யாண நாளிலும் கூட அத்துணை சந்தோஷம் அடையவில்லை, அதைக் காட்டிலும் 100 மடங்கு சந்தோஷம் அடைந்தாளாம். சத்யம் கலாம் சததமீம் புவினைவ பேஜே பாணிகிரகோத்சவாதினம் ஜனகாத்மஜாயாக என்று கவிஞர் அங்கே கற்பனை வளத்தை காண்பிக்கிறார். அடுத்ததாக சீதா கூறியது, விபீஷண துஹித்ரா பாஷிதம் சர்வதாஸ்ய துராத்மனக பிரத்யாசீததி மிருத்யுஹு. விபீஷணனின் புத்திரி சீதையை தேடி வந்து அசோகவனத்தில் கூறியதாவது, இந்த துஷ்டன் ராவணன் 1 மாதத்திற்கு மேல் உயிர் வாழ மாட்டான், இவனுடைய முடிவு நெருங்கிற்று என்று கூறினாள். அத்தக நியத்தம் அகமபி மாசாத்து ஊர்துவம் ந சக்னுயாம, அதனால் நானும் 1 மாதத்திற்கு மேல் நீடித்திருக்க மாட்டேன், இருக்க வாய்ப்பில்லை என்று நம்பிக்கையை இழந்து பேசினாள் சீதா. அதற்கு ஹனுமன் கூறியதாவது, ஹனுமதா உக்தம் மகானுபாவே மா பைஷி பவதீம் வஹன்னேவ தூர்ணமுல்லங்கித சாகரஹ ரகுவரச்சரணயோஹோ சரசிஜ சமீபம் அர்ப்பயாமி மாம் அசமர்த்தம் ந சமர்த்தயேதாக இதி அபிஹிதவான். ஹனுமன் கூறியதாவது, சிறந்த நற்குணங்களை படைத்த தேவியே, பயம் கொள்ளாதீர், தங்களை அழைத்துச் செல்லத்தான் நான் வந்துள்ளேன். சாகரத்தை கடந்து ராகவனின் காலடியில் தங்களை சமர்ப்பிப்பேன், என்னால் முடியாது என்று எண்ண வேண்டாம் என்று உரைத்தார். சீதை சிறிது உற்சாகத்துடன் சொன்னாள், கிமுத துஷ்கரம் சரணலங்கித, கடலை கடந்தவனே, ஹே வாரானிதே, கடலை கடந்தவனே, உன்னால் முடியாததும் ஏதும் உண்டோ என்றாள். சீதையா புரோக்தம் பாதிவ்ரதஸ்ய ஹுதாசனேன யதீத்தம் குர்யாமஹம் பஸ்மசாத் சத்யம் தாசரதேஹே ஷரஸ்ய ந பவேத் ஆத்மோச்சிதா பாரணா பிராத்தஹ ரகுபதௌ யாத்ரா மம ஸ்ரேயசி. சீதை சொன்னாள், நான் ராவணனை எரிக்கலாம், நீர் என்னை அழைத்துச் செல்லலாம், ஆனால் தசரத குலத்து பூர்ண சந்திரனான ஸ்ரீராமனின் அம்புகள் மங்கிப் போய்விடக்கூடாது, ராவணன் அவன் மேல் பாய வேண்டும். இவ்வாறு ராமரின் பெருமை குன்றாமல் இருக்குமல்லவா? ராமருடைய வரவே எனக்கு பெருமை என்கிறாள் சீதா. ஹனுமனும் அங்கீகரித்துவிட்டு மேலும் உரைத்தார், மாயாமிருகேன தவ மைதிலி வஞ்சிதாயாக சாகாமிருகேன புனராகதிரிதி அயுக்தம். மாயாமிருகேன தவ மைதிலி வஞ்சிதாயாக, ஏமாற்றப்பட்டவளே, மாயமானால் ஏமாற்றப்பட்டு வானரனால் காப்பாற்றப்படுவது ராமரின் அம்புக்கு அழகேது, ஆதலால் தாயே நீர் சொல்வதே உச்சிதம் என்கிறார் ஹனுமான். அனுஜானீஹி இமம் ஜனம் பிரஸ்தாத்தும் விதித்தபூர்வம் அபிஜானம் கிமபி தீயதாம் இதி. ஆதலால் தேவியே, அடியேன் கிளம்ப அனுமதியுங்கள், மேலும் ஏதாவது ஒரு அடையாளம் ராமனுக்கு தெரிந்ததை தாருங்கள் என்கிறார். சீதா தஸ்யாஹா சூடாமணிம் கபிவரஸ்ய ததௌ. சீதா தன்னுடைய ராக்கொடியை தன் தலையிலிருந்து கழட்டி வானரத்தினிடம் கொடுத்தாள். பின்னர் சீதையை பார்த்து முடித்துவிட்டு ததஹ கிருத்கிருத்ய ஏவ நிர்கத்ய நிஜாகமனம் நிஷாச்சரபதேஹே காஷயித்தும் அசோகவனிகாம் பபஞ்ச பிரபஞ்ச நாத்மஜஹ. சீதையை பார்த்து முடித்துவிட்டு தன்னுடைய வேலை நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்தில் ஹனுமன் தன் வரவை ராட்சசர்களிடம் காண்பித்தார். ஸ்வகிருத்யைஹி ஷாகானாம் அவனதிம் அதீவ பிரகடயன் மார்கேண பிராமியன் பரிகலித பங்க சுமனசாம் திஜானாம் சந்த்ராசம் ஸ்ருதி மதுரவாச்சாம் விரச்சயன் அயம் லங்கோகானே தசவதன லீலாம் அமதனுத. ஹனுமான் மரக்கிளைகளை வேரோடு உலுக்கினார், பூக்களை உதிர்த்தார், அசோகவனத்தையே நிலை குலைக்கச் செய்தார். பறவைகளெல்லாம் அங்கு கூட்டிலிருந்து பறந்து சென்றன. ராவணக சச்சிவான் பஞ்சானன பராக்கிரமான் பிரஹசன் பிரமுகான் வலீமுகம் ஜீவகிராகம் கிரஹீத்வமிதி பிராஹிணோத்து. இதை அறிந்த ராவணன் கோபமுற்று 5 மந்திரிகளை அனுப்பி குரங்கை உயிருடன் அழைத்து வா என்று கட்டளையிட்டான். அந்த 5 பேரையும் கொன்ற ஹனுமனுக்கு ராவணனின் மகனான அக்ஷகுமாரனை ராவணன்
அனுப்பி வைத்தான். அக்ஷகுமாரனையும் கொன்றுவிட்டார் ஹனுமான். அக்ஷகுமாரம் ஆக்ஷிபத்து, ஹனுமதா அக்ஷகுமாரம் ஆக்ஷிபத்து. சுத்ராமாணம் ஜெயமிதி சுத்ராமஜித் தஸ்மின் சுகாமஜிதி புத்ரே. அப்புறம் இந்திரஜித்தை அனுப்பி வைக்கிறார் ராவணன். பின்னர் ஹனுமான் ராவணனின் முன்னால் நிற்கப்பட்டார். புஜவளாவளே பலோபஹேதோஹோ ஸ்ரீமதோ தசரதேஹே தூதோஹம் சீதா மார்கமார்கமானாய திஷி திஷி தபனதனய பிரேஷிதானாம் வானராணாம் ஏகதமக. ஹனுமன் கூறியதாவது, சீதையை அசோகவனத்தில் பார்த்தபின் நான் வந்ததற்கு அடையாளமாக என் வானர வேலையை செய்தேன் என்றார். ராவணன் கோபமுற்று ஹனுமன் வாலில் நெருப்பு வைத்தார். ஏவம் நிஷம்ய குபித பிஷிதா ஷனேந்திரஹ பிராணான் அனுபஷ்ய ஹரதேதி பட்டானவாதீத் ஆஞ்சனம் சுத்தம் அதிரத்திர விபீஷணஸ்தம் தூதோன வத்ய இதி சாஸ்திரகிரா ருரோத. ராவணன் ஆஞ்சநேயர் செய்த வேலையைக் கேட்டு கோபமுற்றான். ஹனுமனை கொல்ல ஆணையிட்டான். அப்போது விபீஷணன் அங்கு வந்து, தூதனை ஒருபோதும் கொல்லுதல் ஆகாது, தர்மசாஸ்திரத்துக்கு அது எதிரானது என்று விபீஷணன் அறிவுரைத்தார். ராவணः விபீஷணம் அங்கீகிருத்திய ப்ளவங்கானாம் அங்கேஷு லாங்கூலமேவ வரம் ததேவ கார்பாசவாசசா சம்பீதம் வஹ்னிசாத் கிருத்திய சத்வரே சத்வரே கோஷனுத்தோஷ்ய சம்பிரஹாரம் நகரம் பரிதஹ சஞ்சாரயத என்றார். ராவணன் கூறியதாவது, இந்த வானரத்தின் வாலில் நெருப்பு வைத்து தெரு தெருவாக இழுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டான். இதை ராட்சசிகள் அசோகவனத்தில் கேட்டு சீதையிடம் கூறினர். சீதா அக்னி தேவனிடம் வேண்டினால் ஷீதோபவ ஹனுமதக என்று பிரார்த்தித்தாள். நெருப்பு குளுமையாக ஹனுமனை வைக்கட்டும் என்று பிரார்த்தித்தாள். ஹனுமனோ புரிதமிதம் ந கலு சவ்யக்தம் நக்தம் ஆலோக்கயத்து. ஆஹா, நம்வாலில் நெருப்பு வைத்துள்ளார்கள், ஜகஜோதியாக லங்காவை ராத்திரி சமயத்தில் பார்க்கலாம், இந்நகரத்தை வெளிச்சத்தில் நாம் பார்க்கவில்லையே என்றெண்ணி எல்லா பக்கமும் தன்னுடைய வளர்ந்த வாலிலிருந்து தீயை வைத்தார். ஜகான ஜகன ஜாக்னிவ ஜாக்னிம. லங்கா 4 புறங்களிலும் அக்னியால் எரிந்தது. அத யதார்ஹம் சைன்யாதிபான் சம்மான்ய மாருதிஹி தைஹி அனுயுக்தஹ ஸ்வவிருத்தாந்தம் அகிலமாக்கியாதவான். பின்னர் ஹனுமன் திரும்பி வந்து தன்னுடைய வானரைப்படை தலைவர்களிடம் நடந்ததை கூறினார். தஸ்மின் ஆனந்தர் ஷரதௌ தாசரதௌ சுக்ரீவேச்ச சம்விபஜ்ய விவக்ஷித்தும் இவ. பின்னர் ஹனுமன் இந்த நல்ல விஷயத்தை ராமரிடமும் சுக்ரீவனிடமும் கூறினார். வானர சேனை தலைவர்களான ததிமுகன், அங்கதன் எல்லோரும் ஹனுமன் செய்த செயல்களால் சந்தோஷம் அடைந்தன. முக்கியமாக ராமன் ஆணையிட்டதை ஹனுமன் செவ்வனே நிறைவேற்றியதை நினைத்து கொண்டாட விரும்பினர். ஹனுமன் ராமனிடம் கூறியதாவது, லங்காபுரோ பவன சம்மீன்யத ராஜபுத்ரீம் ஆலோகயம் நிஷிச்சரி கணபாத்யமானா கேனாபி பாதக வசேன சுபர்ணலோகே பந்தீகிருதாமிவ புஜங்க மஜராஜ கன்யாம். நான் ராணி சீதாவை ராட்சசிகளுக்கு நடுவில் அசோகவனத்தில் நாக தேவதைகளுக்கு நடுவில் பார்த்தேன் என்றார். தங்களுடைய அங்குலியகத்தையும் நல்லபடியாக சேர்த்தேன் என்றும் கூறினார். பின்னர் ஹனுமன் கூறியதாவது, சிரம் ருதத்யா ஜனகேந்திர புத்ரியா சூடாமணிஹி பிரேஷித ஏஷ துப்பியம். தேவி தன்னுடைய தலையிலிருந்து சூடாமணியை கழற்றி உங்களுக்காக இதை அனுப்பி வைத்தார் என்று ஹனுமன் கூறினார். இதோடு இந்த சம்பூ ராமாயணம் முடிவுக்கு வருகிறது. போஜராஜர் சம்பூ ராமாயணத்தை தன்னுடைய கற்பனை வளத்தால் அழகாக விவரித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பூ ராமாயணம். உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.